Hey guys, welcome to Lpd Ideas. நான் உங்களை பிரதர்ஷினி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மேக்ஸ் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்பம் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ஆல்பம் மேக்கிங் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த 90 rupeesங்கிற ஆல்பம் அதுலேயும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு ரெகுலராக ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே நம்ம வீடியோவில் இருந்திருக்கோம். இது வந்து சின்ன பசங்களுக்காக தான். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரியலான அந்த பிஎட்டில் தேவைப்பட்ட அந்த ஆல்பம் மாதிரிங்கிற அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் A4 ஷீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு. ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து பின் பண்ணிவிடுவோம், இல்லைனா நிறைய இருந்துச்சுன்னா ஸ்பைரல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன் சைடாக ஒரு பார்டர் போடுற மாதிரி மார்ஜின் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் கலர் மார்க்கர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஆல்பம் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். சின்ன பசங்களுக்கு மார்க்கர்லலாம் வந்து எழுத தெரியாது. பட் ஒரு 3rd grade 4th gradeக்கு இந்த மாதிரிலாம் ஆல்பம் மேக்கிங்லாம் கொடுக்குறப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டியூஷன் டீச்சர்லாம் எல்டர்ஸ் வந்து கொஞ்சம் கைட் பண்ணி ஃபஸ்ட் பேஜ்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போலாம் ஃபுல்லாகவே எல்லாமே பேரண்ட்ஸ்க்காக தான் நம்பி பண்ணுறாங்க. பசங்க கேர்ள்ஸாச்சும் கொஞ்சமாச்சும் எடுத்து பண்ணுறாங்க. பட் பசங்க வந்து ரொம்பவே கம்மி தான் இந்த மாதிரி ப்ராஜெக்டு அந்த மாதிரி எழுதுகிற ஒர்க்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரையில். ஸோ கொஞ்சம் கைட் பண்ணுறது நம்ம வந்து தப்பு இல்லை நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அவங்க பண்ணணுங்கிறதே வந்து உட்காருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஒரு வீடியோங்கிற மாதிரி கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதோடய சப்ஜெக்ட், அதோட டைட்டில் அது எல்லாமே நம்ம வந்து மார்க்கரில் உங்களுக்கு கர்சிவ் இல்லைனா கேபிட்டல் லெட்டர் எது வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மேக் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் லைன் வரைஞ்சி அப்படி பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப கேஷுவலாக ஃபாஸ்ட் ஒர்க் இப்படி தான் பண்ணுவேன். என் பிஎட் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து லைன்லாம் ரொம்ப ரேர் தான் போடுறது. அதுவுமே ஹெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி நான் எழுதுறது எல்லாமே ஓரளவுக்கு கேஷுவலாக அப்படியே நேரம் எழுதிடுவேன். இல்லைனாலும் அந்த லைன் வந்து கொஞ்சம் சைடாக ஸ்லாண்டிங்காக போச்சுட்டோம்னா நான் அழகாக பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கர்லாம் ஸ்கெட்ச் பென் உங்கள் ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் குட் ஹேண்ட் ரைட்டிங் இருந்ததுன்னா அவங்கள எழுத ட்ரை பண்ண சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, இல்லை ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதுறதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் டாபிக் இருந்தால் ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்ம ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஒட்டி இன்னும் அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட நேம், கிளாஸ், டாபிக், சப்ஜெக்ட், அப்புறம் ஆல்பம் எல்லாமே வந்து எழுதியாச்சு. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம எல்லாராலையும் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி வித்தின் இதுவும் ஒரு 20 minutesக்குள்ளே நடந்த ஒரு ஒர்க் தான். ஸோ பார்க்கலாம் எப்படியெல்லாம் பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்ம வந்து ஆல்பம் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி போட போகிறோம். ஏன்னா நோட் மாதிரி பண்ணுறதுக்கும் அசைன்மெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எழுதும் போது தான் அது வந்து ஒரு ஆல்பம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எழுதிட்டு சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக இல்லாமல் இது ஒரு சிம்பிள் டிசைன். நீங்கள் இல்லைனா மார்ஜின் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணனா கூட பண்ணலாம். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறமா தான் போடுவேன் மேக்ஸிமம். ஸோ நான் அந்த மாதிரி என்ன வேணுமோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ட்ரைப் லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர் வந்து நல்லா திக் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா போல்ட் சைடில் யூஸ் பண்ணுங்கள். பசங்க வந்து கொஞ்சம் மார்க்கர்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூட ட்ரை பண்ண வைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த அசைன்மெண்ட் எல்லாமே அவங்க கற்றுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. செஞ்சு பழகிறதுல தப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன் போட சொல்லி கொடுத்தா கூட போட தெரிஞ்சுன்னா அவங்கள கூட போட விடலாம், தப்பே இல்லை. ஸோ எல்லாமே அவங்க கற்றுக்கிறது தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம், ரெடி பண்ணோம். சிம்பிள் அண்ட் நீட்டுங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம், ஒரு ஸ்க்ரீன் ஓப்பனிங் மாதிரி. ஓகே. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்க்கிளோட பார்ட்ஸ் இல்லையா. ஸோ வந்து சர்க்கிள் வரைகிறதுக்கு சார்ட் பேப்பர் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பவுல் இல்லைனா பிளேட்ஸ் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து அவங்களால பிடிச்சி வரைகிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்காண்டி அவங்கள வந்து நம்ம வரைய சொல்லியாச்சு. ஸோ அவங்களே வரைகிறாங்க பசங்க. அவங்களுக்கு மார்க்கரில் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, ஸ்கெட்சை எழுதி பழகிறதுக்கு அப்புறமா மார்க்கர் பழகிறது நல்லது தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சென்டரில் வந்து எழுதி கொடுக்குறேன்.
சொன்னோம், பட் ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸ்கெட்சில் கலரில் டேரெக்டாக எழுதுறதுனா வேணால் நீங்கள் பென்சிலில் எழுதிட்டாங்க, நாங்கள் மார்க்கரில் எழுதுகிறோம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணி கொடுத்துறது பெட்டர். ஸோ கட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ சீசர் ஒரு 2-3 இதை எடுத்து போட்டுக்கோங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தனா அவங்க அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். லைனில் அழகாக கட் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்க லைன்ஸ் கூட இல்லாமல் சேர்த்து லைன்ஸையும் சேர்த்தே கட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வரும்போது அவங்க ஷேப்பை மிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து சர்க்கிள். இது வந்து ஸ்க்ராப் புக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் ஸ்டிக்கர்ஸ், பிக்சர்ஸ் ஒட்டலாம். அதிலே வந்து நம்ம எழுதலாம் ஏதாவது கண்டென்ட்டு. இந்த புக்கை வந்து ஒரு புக்கு மாதிரி ஒரு டைரி மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பட் நான் இதை எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தேவையானப்போ அதில் ஏதாவது கட் பண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்க்ராப் புக் வந்து முன்னாடியே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து நான் சார்ட் பேப்பர்ஸ் வந்து அவங்க அதை தான் வச்சுருந்தாங்க அப்போது. ஸோ அதிலே வந்து நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு பேஜில் 2 சர்க்கிள் வர மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் டாபிக் ஹைலைட் பண்ணுறதுனால ஒரு பிக் சர்க்கிள், மிச்சது எல்லாமே குட்டி சர்க்கிள் குட்டி குட்டியாக. பேங்கில் அளவுக்கு போனால் நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் வந்து டீட்டெயில்டாக போட்டால் நல்லா இருக்காது. ஆல்பம்னால் பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சமாக நல்லா பெரிய சைஸில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து அவங்கள வந்து ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அவங்க அழகாக பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டாப்பிக்கும் கவர் ஆன மாதிரி ஆச்சு. அதை சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு சர்க்கிளை கட் பண்ணி அதில் தேங்க்யூன்னு எழுதி ஸ்மைலி போட்டு விட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து அவங்களே ட்ரா பண்ணி அவங்களே கட் பண்ணி அவங்களே பேப்பரில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க முடிக்கட்டும். லெட்ஸ் see. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கீழே இறக்கி ஒட்டுறாங்க இல்லையா, ஏன்னா மேலே நம்ம வந்து டைட்டில் எழுதுவோம், டயாமீட்டர், ரேடியஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து கீழே ஒட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்க கம் போட்டு எழுதிட்டுருக்காங்க. ஒரு பையன் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சைட் பை சைட் கான்ஸ்டண்ட்டாக இது வந்து நடந்துகிட்ருக்கு. நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொடுத்தா இன்னுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியாது ஐடியா வந்து என்னென்ன ஆல்பம்னா என்னென்னே தெரியாது இல்லையா, ஒரு 3rd grade 4th gradeக்கு. ஸோ வந்து யாராவது ஒருத்தங்க இருந்து கொஞ்சம் கைட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சா அவங்களே நம்ம பண்ண வைக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே நீயே பண்ணால் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது என்ன பண்ணணும், ஏபிசிடி கூட அவங்களுக்கு அதில் தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்படிலாம் பண்ணலாங்கிற மாதிரி இதை செய்ய அதை செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தோன்னா அவங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க. நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களே அதை வந்து முன் வந்து செய்ய வருவாங்க. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு வந்து அவங்க நோட்டில் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதை நான் வந்து எழுதிக்கிறேன். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்களையும் எழுதுறதுக்கு ட்ரெயின் பண்ண சொல்லி. பட் மார்க்கர்னால அவங்க கொஞ்சம் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஒரு நெக்ஸ்ட் கிரேட் இல்லைனா ஒரு 1 இயர்க்குள்ளே மார்க்கர், ஸ்கெட்ச் பெனில் எல்லாத்துலேயுமே நல்லா ஃப்ளூயண்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் பசங்களை. கண்டிப்பாக யூஸ் ஆகும் இல்லையா. எஸ். ஸோ சர்க்கிள் எல்லாமே அவங்க கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஷேப் பண்ணி அதில் ஒட்டிகிட்ருக்கிற போது இன்னொரு பேப்பரில் நான் வந்து டெஃபினிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு கலரில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் எழுதி வச்சிட்ருக்கேன் ஃபாஸ்ட்டாக. எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சைட் பை சைடு அவங்க ஒட்டி கொடுக்குற வரை இதுவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து சர்க்கிள், அதுக்கப்புறம் ரேடியஸ், டயாமீட்டர் இதெல்லாம் மார்க் பண்ணணும், ஹெட்டிங் எழுதணும். ஸோ நம்ம சென்டரில் பாயிண்ட் எடுத்துகிட்டு ரேடியஸ், டயாமீட்டர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மார்க் பண்ணிட்டு அதில் பாயிண்ட்ஸ் நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். எல்லாமே ட்ராயிங்காக போனால் நம்மளுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் சில்வர் பேப்பர், கோல்டு பேப்பர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணி ஓட்டலாம். எனக்கு சார்ட் அப்போதைக்கு வந்து மெட்டீரியல் இருந்ததுனால நான் சார்ட்டில் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேங்கிலே கூட கட் பண்ணி ஓட்டலாம், த்ரெட்டில் கூட பண்ணலாம், அந்த ஷேப்புக்கு அப்படியே கம்மில் வந்து ஓட்டலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட டைம் பொறுத்து, பட்ஜெட் பொறுத்து, நம்மளோட கிட்ஸோட மெச்சூரிட்டி பொறுத்து ஸோ எஃபெக்டிவாக பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் நான் மார்க்கரோட திக் சைடு யூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்திருப்பேன். செகண்ட் வந்து நான் அதோட தின் சைடு யூஸ் பண்ணி எழுதுகிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன சின்ன டெஃபினேஷன் மாதிரி இருந்தது. போக போக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் இல்லையா முழுமையாக. ஸோ வந்து நான் அதோட தின் சைடு யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு லேமினேஷன் ஷீட் தேவைப்படும். இல்லைனா ஒரு ஃபைல் கவர் மாதிரி, ஸ்டிக் ஃபைலோட கவர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்பைரல் பைண்டிங் கொடுக்கலாம். நிறைய பேஜஸ் 20க்கு மேலே இருக்குன்னா ஸ்பைரல் பைண்டிங் போட்டுறா ஆல்பமோட லுக் நம்ம அப்படியே அச்சீவ் பண்ணிடலாம். பட் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 6 to 7 பேஜஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப்லர்லேயே பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்டு வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கார்டுக்கு கூட தனியாக வேறு ஒரு ஷேட் கலர் கொடுத்து கூட ஹைலைட்லாம் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணலாம். அண்ட் நான் அதுக்கான டெஃபினிஷன் எல்லாமே எழுதிக்கிறேன். எஸ், நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்கள வந்து லேமினேஷன் ஷீட் எடுக்க சொல்லிட்டு நான் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே அவங்க இப்போ தான் பழகுறாங்க. அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புதுசு இல்லையா, ஒரு 3rd to 4th கிரேடுக்கு A4 ஷீட் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நான் நோட் புக் மாதிரி ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ண சொல்கிறேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, எப்படி இருக்கணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது தெரியணும். அவங்க படிக்கிறத அவங்க பண்ணுறாங்க, ஸோ தெரியணும். அதுக்கப்புறமா கவர் பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலி நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அதை ஸ்டேபிள் பண்ணி வைக்க போகிறோம். வெரி சிம்பிள் அண்ட் லோ பட்ஜெட்டில் இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செலவாக போகுது. ஒரு சார்ட் இல்லை 2 சார்ட் போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 10 A4 ஷீட்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாப்லர், ஒரு லேமினேஷன் கவர் இல்லைனா ஒரு ஸ்டிக் ஃபைல், அவ்வளோதான். வெரி சிம்பிளாக நம்ம வந்து ஆல்பம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி வந்து தேங்க்யூன்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்மைலி போட்டு என் கார்டு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா, பாய், see you. டடா.